எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை இப்ப படிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இங்கே ஆண்டவராய் கர்த்தர் எசேக்கியேலுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறார். அவனை கொண்டு போய் எசேக்கியேலை அந்த எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்கிலே நிறுத்தி, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு எசேக்கியேல் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். பாருங்க, அவனுக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் இந்த காஞ்சு போன எலும்புகளை பார்த்து இதுகளுக்கெல்லாம் உயிர் வருமான்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்றது? ஒரு தீர்க்கதரிசி அவன் கரெக்டா சரியா சொன்ன, ஆண்டவரே, அது உமக்கு தான் தெரியும், நீர்தான் அதை அறிவீர் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இங்கே பாருங்க, ஒரு கன்ஃபியூஷன் வரும். எசேக்கியேல் அந்த எலும்புகளை பார்த்துட்டு நிற்கிறான். கர்த்தர் சொல்றார், நீ எலும்புகளோட பேசுகிறார். எலும்புகளுக்கு நீ கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல் என்று சொல்லுகிறார். இந்த எலும்புகளுக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, காது இருக்கா? ஒன்றும் கிடையாது, வெறும் எலும்புகள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதோட பேசு. அல்லேலூயா. உன்னுடைய நிலைமை ஒருவேளை இன்றைக்கு உலர்ந்த எலும்புகளை போல ஒன்றுமில்லாத நிலையிலே இருக்கலாம். அல்லேலூயா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல வேலை இல்லை, நல்ல படிப்பு இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல வீடு இல்லை, எதுவுமே நன்மையாக எதுவும் அமையவில்லை, நான் என்ன செய்வேன் என்கிற நிலையிலே உலர்ந்த எலும்பை போல ஒன்றுமில்லாத நிலையிலே இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை. கர்த்தராகிய ஆண்டவர் அவர் நம்மேல் மனம் இறங்கி அவருடைய வார்த்தை நமக்கு வரும்போது இந்த உலர்ந்த எலும்புகளின் மேலே ஆண்டவராய் கர்த்தர் ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறார். நமது சரீரத்திலே நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி ஆவியினாலே நிரப்புகிறார். அதனால ஆண்டவராய் கர்த்தர் நம்மை பார்க்கும்போது, இப்பொழுது நானும் நீங்களும் ஒருவேளை உலர்ந்த எலும்பை போல ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கலாம். ஆனால் தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நமக்கு நரம்புகளை, சதையை, தோலை, அங்கே ஆவியை உள்ளணிக்கு அவர் நம்மை எழுந்து நிற்கும்படியாக அவர் மாற்றுகிறார். ஆக இப்பொழுது நீங்கள் உலர்ந்த எலும்புகள், ஆனால் நீங்கள் உயிரடையும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் இனி உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சொல்றார் எசேக்கியேல் சொல்ற அடுத்த 7வது வசனத்துல, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. சரி இருங்க, எசேக்கியேலை பார்த்தா அந்த எலும்புகளுக்கு நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார் ஆண்டவர். உடனே எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒரு பெரிய இரைச்சல் உண்டாயிற்று. அப்போ இந்த ஒவ்வொரு எலும்பும், மண்டையோடு ஒரு பக்கம், முட்டு எலும்பு ஒரு பக்கம், கையோடு எலும்பு ஒரு பக்கம், கால் எலும்பு ஒரு பக்கம், அங்கங்க செதறி கிடந்தது. பல எலும்புகள் நடுவே இருந்தது. எந்த எலும்பு யாருடையதோ அந்த எலும்பு அந்த எலும்போடு ஒன்று சேர்ந்தது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே எது எப்பொழுது சேர வேண்டுமோ, இணைய வேண்டுமோ, அது அப்பொழுது சேரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், ஐயோ, என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல படிப்பு இல்லை, எனக்கு கையில் பணமும் இல்லை,
ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கலாம். அது உண்மைதான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வரும்போது எங்கெங்கோ சிதறி கிடந்த உங்களுக்கு வரவேண்டிய எலும்புகள் எல்லாம், உங்களோடு இணைய வேண்டிய எலும்புகள் எல்லாம் பல்வேறு இடங்களிலே சிதறி கிடக்கும் அந்த நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அவைகள் சரியாக வந்து ஒன்று சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய பணம், உனக்கு வர வேண்டிய வேலை, நீ கட்ட வேண்டிய வீடு, உன் பிள்ளைகளுக்கான திருமணம், இதெல்லாம் அந்த நேரம் வரும்போது அதனுடைய இடத்திலே வந்து அப்படியே அமர்ந்து கொள்ளும். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலும்பும் வந்து ஒவ்வொரு எலும்போட ஜாயின் ஆயிருக்கு, இணையிறது. அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்கும் போது, எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கும் போது அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. வெறும் எலும்பு, ஆனா இப்ப என்னன்னு கேட்டா அது மனுஷ ரூபமாக மாறினது. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தாங்க. ஆரம்பத்தில் அது சாதாரணமாக தான் இருக்கும், இப்போ அது சாதாரணமா இருக்கலாம், இப்போ அது உலர்ந்த எலும்பாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது ஒரு பூரண புருஷனாக எழுந்து நிற்கும். நாம நினைக்கிறோம் இப்போ இருக்கிறது, இப்ப கையில ஒண்ணும் இல்லை, அது உண்மைதான், இப்பொழுது அப்படித்தான் இருக்கும். ஆனால் இனி வரும் காலங்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நீ நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாக கிரியை நடப்பிப்பார். சரி, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 17 வசனம். ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒன்று புறம்பான மனுஷன், இந்த அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ், அவுட்வேர்ட் மேன்லிஹுட், நாம வெளியான புறம்பான ஒரு மனுஷன். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறவன் இன்னர் மேன். அந்த இன்னர் மேன் என்று அழைக்கப்படுகிற உள்ளான மனிதன், அந்த மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். நாம என்னதான் இந்த முகத்துக்கு கிரீம் போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம், நம்மை நாமே அலங்கரித்துக் கொள்கிறோம், புறம்பான மனிதனை புறம்பாக அலங்கரித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த உள்ளான மனிதன் அப்படியே தான் இருக்கிறான். இப்பொழுது இந்த புறம்பான மனிதன் அவன் அழியவும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உள்ளான மனிதன் அவன் அழகா இருக்க வேண்டும். உள்ளான மனிதன் அவனுக்குள்ளாக அன்பு இருக்க வேண்டும், அவனுக்குள்ளாக தேவ கிருபை இருக்க வேண்டும். உள்ளான மனிதன், அந்த உள்ளான மனிதன் தான் வெளியே அவன் தெரிய வேண்டும். பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குதா? பரலோகத்தில் இருக்குது. அதுதான் இனி. இப்ப பூமியில் இருக்கிறது, இனி நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. இப்ப இருக்கிறது, இது நிரந்தரம் அல்ல. நிரந்தரமான நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நல்லா கவனிங்க. இப்போ நம்முடைய சரீரம் இது அற்பமானது, இப்போ இருக்கிறது அற்பமான சரீரம் தான். ஆனா இனி நமக்கு வரக்கூடிய சரீரம் அது அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இப்பொழுது அது அற்ப சரீரம் தான், அழிந்து போகிற சரீரம். ஆனால் இனி நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய சரீரமோ அவருடைய சரீரத்திற்கு, மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக
மறுரூபமாக்குவார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இவர்களெல்லாம் எழுதுகிறார்கள். தீத்து எல்லாம் இங்கே நம்ம பார்க்குறோம். தீமத்தேயு எல்லாரும் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டா, இதற்கு அடுத்த இன்னொரு வாழ்க்கை குறித்து இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். என் அன்பான தேவ ஜனமே, நானும் நீங்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து மாறி தேவனாய் கர்த்தரை இனி நாம் மறுரூபப்பட்ட வாழ்க்கையிலே வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.